இது வந்து மனிதத்தன்மையற்ற ஒரு செயல். இவர்கள் நடந்து கொள்வதைப் போலவே இவங்க மனைவிகள்லாம் நடந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? குஷ்பு வந்து ஒரு 3 நாளைக்கே முன்னாடியே ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. 8 வயது முதல் 15 வயது வரை எங்க அப்பாவே என்ன அப்யூஸ் பண்ணாரு. ராதிகா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து எனக்கு நடக்கல உனக்கு நடக்கலன்னு பேசுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் நடந்திருக்கு, எனக்குமே நடந்திருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரி சின்னது, தமிழ் இண்டஸ்ட்ரியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் பெருசு. இங்கே தான் இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். மலையாளத்தை விட இங்கே தமிழ்லையும் தெலுங்குலையும் ஹிந்திலையும் தான். எப்படி சொல்றீங்க சார்? ஏன்னா சைஸ் இண்டஸ்ட்ரியோட சைஸ் பெருசாகும் போது அதோட குவாண்டமும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பாக்யராஜோட பொண்ணு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால என்ன பாக்யராஜ் என்ன பண்ணாரு, உன் ஆசைக்காக நானே படம் எடுக்கிறேன், வேற யார்ட்டையும் போய் படம் நீ நடிக்க வேண்டாம், திருடனுக்கு தானே தெரியும் என்னெல்லாம் தப்புன்னு. விஷால் மேலெல்லாம் கண்டிப்பாக பல குற்றச்சாட்டுகள் இருக்கும். அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டாங்கன்னா செருப்பால் அடிங்க அப்படின்னு முதல்ல ஒரு பேட்டி கொடுத்தாரு. உடனே ஸ்ரீரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை என்ன பண்ணாங்க, உடனே சொல்லிட்டாங்க, என் வீட்டில் 42 பேர் இருக்கு, எந்த மாடல் வேணும்னு சொல்லி நான் எடுத்துட்டு வரேன். படத்தில் நடிச்ச எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரகசிய டெபோசிஷன் வாங்குங்க. அந்த டெபோசிஷன்ல யாராவது ஒருத்தர் வந்து ஆமா என்ன செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் படம் சென்சார் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒளிஞ்சிரும். ஒளியறது மட்டும் இல்லை, தயாரிப்பாளரே முதல் ஆளாக வந்து நிற்பாரு. வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கிருஷ்ணவேலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து நடிகைகளுக்கு பாலியல் தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது 2019 போடப்பட்டுச்சு. அதற்கான அறிக்கைகள் இப்போதான் வந்து வெளியாகி இருக்கு. எதுக்கு இத்தனை ஆண்டுகள் வந்து ஒரு டிலே சார்? இதுக்கான காரணம் என்ன? இதற்கு பின்னணியில் வந்து யாராவது பெரிய தலைங்க இருக்கலாம், பெரிய பெரிய நடிகர்கள் இருக்கலாம். என்ன பிரச்சனைனா, அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து மொத்தம் 290 பக்கம். அதை வந்து 2017 அந்த கமிட்டி அமைக்கிறாங்க. 2019 அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. 290 பக்கம் ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் சுமார் 4.5 ஆண்டுகளாக அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடவே இல்லை, அப்படியே ஹோல்ட்லேயே வச்சுருந்துருக்குறாங்க. ஏன்னா அந்த ஹேமா கமிட்டி அதுக்கு கேட்டதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களே சொன்னாங்க, இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம்லாம் நிறைய இருக்குது, அதனால் இதை வெளியிடாமலேயே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ வெளியிடவே இல்லாமல் நடவடிக்கையாவது எடுத்தாங்களான்னா அதுவும் எடுக்கலை. என்ன சொல்ல வராங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்டவர்கள் வந்து முக்கியமான நபர்கள்லாம் பேர்கள்லாம் அதில் ரொம்ப சீரியஸாக அடிபடுது அப்படின்றாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள பெயர்கள்லாம் வெளியே வந்தால் மொத்தமாக மலையாள இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே, கொலாப்ஸ் ஆகிடும்னா, இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா எப்படி சொல்லலாம்னா, அதாவது இப்போ நான் சொல்கிற பெயர்கள் வந்து அவங்களாம் தப்பு செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வந்தேன்னு நினச்சிருக்க வேண்டாம். உதாரணம் நமக்கு தமிழ்நாட்டு சூழலில் புரியுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு அப்படின்னு இருக்கிற முன்னணி நடிகர்கள் எல்லாரையும் இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்து எல்லார் பேரையும் குற்றவாளியாக சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க யாரும் அடுத்த படத்தில் நடிக்க முடியாது. நடிக்க வந்தால் மக்கள்லாம் அசிங்கமாக பேசுவாங்கன்னு ப்ரொடியூசர்ஸே எடுக்க மாட்டாங்க. பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனர் இருப்பார், டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இது மாதிரி எல்லார் பேரும் வெளியே வந்ததுன்னா என்ன ஆகும்? எடுத்துகிட்டு இருக்க படமும் நின்றுடும், புதுசாக படமும் எடுக்க முடியாது அவங்கள வச்சு. அப்புறம் என்ன ஆகுனா, சினிமா இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆகிடுன்ற மாதிரி ஆகிடுமா, வெறும் ஒரு படமும் வராது. அப்போ அதே போன்ற ஒரு சூழல் தான் மலையாள சினிமாவில் இப்போ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 4.5 வருஷமாக அவங்க வெளியிடாததோட காரணம். அது வெளி வந்த உடனே பாருங்கள், ஒரு 17-18 பேர் வந்து அந்த AMMA அப்படி அந்த அசோசியேஷன் ஃபார் மலையாளம் மூவி ஆக்டர்ஸ் அந்த அமைப்பில் இருந்து 17 பேருக்கோ 18 பேர் மொத்தமாக ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆமாம். அப்போ ஒரு அமைப்பில் இருக்கிற பொறுப்பில் இருப்பவர்களே இப்போ ஒரு 18 பேர்கிட்ட ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த குற்றச்சாட்டுகள் எவ்வளோ சீரியஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரஞ்சித்னு ஒருத்தர் ஒரு டைரக்டர், சித்திக்னு ஒரு ஆக்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு பேர் 2 பேர்னு முதல்ல அடிபட்டுச்சு. அப்புறம் ஒவ்வொரு பேராக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. முகேஷ்னு ஒருத்தர் பேர், அவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மலையாள படங்களில் வந்து கொஞ்சம் காமெடி கலந்த ஹீரோவாக நடிப்பார். அவர் வந்து கேரளாவில் எம்எல்ஏ வேறு இருக்கார். இப்போ சுரேஷ் கோபிலாம் எம்பியாக வேறு இருக்கார். இப்போ இவங்க பேர்லாம் அடிபடுதா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. குறிப்பாக மோகன்லால் பற்றின பேர் வந்து பரவலாக பேசப்படுது. அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்லேயே ஒரு பெண்மணி வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா, நான் இத்தனை நம்பருக்கு மேலே ஒரு பெண்களோடலாம் நான் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பார்ட்டி கொடுத்தாரு, அந்த பார்ட்டிக்கு நான் போனேன், என்னையும் கூப்பிட்டுருந்தாரு, நானும் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து கொண்டாடுற மாதிரி ஒரு மனநிலையெல்லாம் வேறு இருந்திருக்கு பாருங்கள். என்னவோ பெருசாக அச்சீவ் பண்ணி படம் 100 நாள் ஓடின மாதிரியும் அது மாதிரி நான் 100க்கும் மேற்பட்ட பெண்களோடு படுத்துட்டேன்னு சொல்லி பார்ட்டிலாம் வச்சார் மோகன்லால் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை கேரளா அரசாங்கம் சீரியஸாக பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு புறம்.
இன்னொரு புறம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இதை கேஸாக கொடுத்து கோர்ட்டில் போய் போட்டாலும் இதை நிரூபிக்க முடியாது. என்ன எவிடன்ஸ்ன்னு கேட்பாங்க. வீடியோ இருக்கா, அந்த இருக்கா, இது இருக்கான்னு ஒன்றும் இருக்காது. ஏன்னா இவர்களெல்லாம் மிரட்டப்பட்டு தானே போயிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து குற்றம் சொல்கிறது வந்து இந்த பெண்களையே குற்றம் சொல்கிறாங்க. நீ உனக்கு ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தானே போயிருப்ப, அது மூலமாக உனக்கு பலன் எதற்கு இத்தனை நாள் கழிச்சு வந்து சொல்கிறீங்க, அது ஒரு கேள்வி. எதுக்கு இத்தனை நாள் கழிச்சு வந்து சொல்கிறேன் அப்படின்னு. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஒரு 54 வயசு ஆகுது. இப்போ நான் பேசக்கூடிய அளவுக்கு உள்ள தெளிவு வந்து ஒரு 20 வயசில் எனக்கு இருந்திருக்குமா, ஒரு 25 வயசில் இருந்திருக்குமா, ஒரு 30 வயசில் இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ அந்த மன தைரியமும் மன தெளிவும் வர்றதுக்கே கொஞ்சம் காலமாகும். முதல்ல ஒருத்தர் வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளானவர் வந்து உடனே ஏன் வந்து சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஷாக்லேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கே பல நாள் ஆகும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்க, திடீர்னு க்ளோஸாக அவங்க ஒரு பஸ்ஸு உங்களை கிராஸ் பண்ணுதுன்னு வச்சிங்களேன், டக்குன்னு திடுக்கிட்டுருவோம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படபடப்பு அடங்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். ஒரு பஸ்ஸு நம்மளை உரசுற மாதிரி போகும்போது ஏற்படக்கூடிய அந்த படபடப்பே அடங்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, இது மன ரீதியாக உடல் ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டு, உடல் ரீதியான பாதிப்பு கூட அந்த ஒரு நேரத்துலன்னு வச்சுக்கலாம். மன ரீதியாக எவ்வளோ உளைச்சலுக்கு உள்ளாயிருப்பாங்க அது கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு ப்ரொடியூசர் இது மாதிரி பண்ணியிருப்பார், அதுக்கு அடுத்தால அவரே வந்து டைரக்டர் கூப்பிட்றாரு போகணுன்னு சொல்லி அமுச்சு விட்ருப்பாரு. அப்போ இது மாதிரி தொடர்ச்சியாக இது நடக்கும்போது என்ன ஆகும், அந்த மனவேதனை மட்டும் இல்லாமல் அந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்க வெளியே வர்றதே பெரிய கஷ்டம். நம்ம இது பார்த்துருப்பீங்களா, அதாவது ஸ்ட்ரெஸ் ட்ராமா அப்படிம்பாங்க. அந்த ட்ராமானா அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க மீண்டு வர்றதுன்றதே சில காலம் ஆகும். அப்போ அன்றைக்கே ஏன் சொல்லலைன்னா நான் வீட்டில் பொருள் திருடு போன மாதிரி ஏன் அன்றைக்கே சொல்லலைன்னு முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா அது முதல் விஷயம், அந்த பாதிப்பில் மன நிலையிலேருந்து வெளியே வந்து நார்மல் ஆகிறதே கஷ்டம். நிறைய பேர் இன்னும் கூட நார்மலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. பல நேரங்களில் அதையே நினச்சிக்கிட்டு சில நேரங்களில் இரவில் தூக்கம் வராமல் இப்படிலாம் இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சுப்பீங்க, நிறைய பேர் வந்து கொஞ்சம் வயதாக தூக்கம் வரலாம்பாங்க. காரணம் என்னென்னா அவர்கள் வாழ்க்கையில் பார்த்த அனுபவங்கள், அந்த அனுபவங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணும்போது தூக்கம் வராதுன்றது தான். இதெல்லாம் நடந்தது, இப்படிலாம் நடந்தது, இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னு சில சிந்தனை குழப்பங்கள்லேயே நிறைய பேருக்கு தூக்கம் வராது. இல்லைனா ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டிருப்பாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டோட அதிர்ச்சி வந்து திடீர்னு ஒரு 2 வருஷம் கழித்து கூட நினைவுக்கு வரும். ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்கன்னு வைங்களேன், கொஞ்ச நாள் காரில் போகிறதுக்கே பயப்படுவாங்க. புரியுதா? அது வந்து அந்த இதை அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த அந்த பெயின் என்னன்னு தெரியும். ஒரு பைக்லேயே ஒரு நாள் கீழே விழுந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், மறுநாள் பைக் எடுக்கும்போது பயமாக இருக்கும், கீழே விழுந்துருவோமோன்னு. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதை அணுகணுமே தவிர, என்னவோ அன்னைக்கு சொல்லாமல் இன்றைக்கி ஏன் வந்து சொல்கிற அப்படின்னு கேட்குற கேள்வியெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான கேள்வி. ரெண்டாவது, அதன் மூலமாக உனக்கு பலன் கிடைச்சிருக்குமே அப்படின்னு பேசுகிறதும் முட்டாள்தனமான. வந்து வாய்ப்புக்காக தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே இப்போ சினிமா ஃபீல்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து எல்லா இந்த இடத்துலையும் அந்த விஷயங்கள் இருக்குமா. சினிமாவில் ஒரு சிக்கல் என்னென்னா, நீங்கள் வேறு எங்கேயும் போக முடியாது. அது ஒன்று அங்கே இணங்கி ஆகணும், இல்லைனா அந்த இண்டஸ்ட்ரியை விட்டே வெளியே போகணும். இந்த 2 தான் உங்களுக்கு வாய்ப்பு, வேறு எதுவுமே கிடையாது, வேறு சான்ஸே கிடையாது. அதாவது நான் சொல்கிறது வந்து மிக பெரிய புகழ்பெற்ற நடிகை அப்படின்னு கூட நான் சொல்ல வரல. ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட வேறு வழி இல்லை. அவங்களுக்கு ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அவன் மூலமாக தான் போய் ஆகணுமே தவிர வேறு யார்ட்டையும் போக முடியாது, வேறு யார் மூலமாகவும் போக முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, காலைல டிஃபன் மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்க, பஸ்ஸில் ஒரு வண்டியில் கூப்பிட்டு போய் கொண்டாந்து இறக்கி விட்ருவாங்க. ஆனால் அவனை பகைச்சிக்கிட்டால் கூட அந்த தொழில் பண்ண முடியாது அவங்களால. அப்போ எல்லா இடத்துலையுமே காம்ப்ரமைஸ். இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கீங்க, அங்கே ஒரு மேனேஜர் தொல்லை பண்ணுறான் அப்படின்னா அந்த கம்பெனி ரிசைன் பண்ணிட்டு வேறு கம்பெனி போயிடலாம். ஆனால் சினிமாவில் அது மாதிரி போக முடியாது. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வேணான்னு சொல்லிட்டு வெளியே போனீங்கன்னா மறுபடியும் அதே ஆட்கள் தான் அங்கே இருப்பாங்க. இங்கே யார் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறாங்கன்னா இருக்கணும், இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறோட ஒரு 10 பேர் தான் இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், அந்த 10 பேருக்கும் சொல்லிவிடுவான், அந்த பொண்ணை கூப்பிடாத, அது ஒரு ராங்கி பிடிச்சது, திமிர் பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருவான். அப்போ யாருமே கூப்பிட மாட்டாங்க. அப்போ இது வந்து இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து செக்ஸு வந்து முக்கியமான விஷயம் கிடையாது. எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது செக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. இது அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், பவர்.
இந்த செக்ஷுவல் அப்யூஸ்ன்றதே வந்து எப்போவுமே என்னென்னா இட்ஸ் நாட் அபவுட் செக்ஸ், இட்ஸ் அபவுட் பவர். ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசர், நான் ஒரு 50 கோடி செலவு பண்ணுறேன், நான் கொடுக்குற காசு தான் இவ்வளோ பேரும் வாங்குறாங்க, அப்போ இவ்வளோ பேரும் நான் சொல்கிறத கேட்கணும், இவரெல்லாம் எனக்கு அடிமைகள் மாதிரி அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்துக்கிட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. சார் இப்போது நடிகைகளோ இல்லை பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அவங்களுக்கு நடந்த விஷயத்தை வெளியில் வந்து சொல்கிறதுனால அவங்க வந்து பாய்காட் பண்ணப்படுறாங்க. அதாவது இப்போது சிம்மை அவர்களாக இருக்கட்டும், இல்லைனா நடிகை பார்வதி, இவங்க எல்லாருமே வந்து வெளியில் வந்து சொன்னதுனால அவங்க திரைத்துறையில் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் வர மாட்டேங்குது, இல்லை அவங்களுக்கு சரியான அங்கீகாரமெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ அப்படிலாம் பண்ணப்படுறாங்களா? அப்படி தான் பண்ணப்படுவாங்கன்னு சொல்கிறேன், அப்படி தான் பண்ணப்படுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இது வந்து நடிகைன்னு கூட வேணாம், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு பெண் போய் சேர்றாங்கன்னு வச்சுப்போம், அந்த டேரக்டரே அவங்கள தொல்லை பண்ணுவார். யார்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்களோ அந்த டேரக்டரே தொல்லை கொடுப்பாரு. என்ன பண்ணுவார், ஆம்பளை பசங்களாக இருந்தால் என்ன பண்ணுவார், போய் சிகரெட் வாங்கிட்டு வா, சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புவார். பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவார், என் கூட படுக்கவா, அப்போ தான் நான் அடுத்த படத்தில் அசோசியேட் ஆக்குவேன், இல்லை நீ இப்படியே அசிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டியதான், நீ வேறு எங்கேயுமே சொல்லுவாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க, நீ இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேறு எங்கேயுமே போக முடியாது, நான் பார்த்துருவேன், என்னை மீறி நீ போயிடுவியா. அந்த என்னை மீறின்னு சொல்லும்போது என்ன வருது அந்த இடத்துல, அதிகாரம். ஏன்னா செக்ஸுன்றது வந்து 2 வகையாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, அவர்கள் இருவரும் மனம் ஒத்து ஒருத்தர் பிடிச்சதுனால அவங்க வச்சுக்கிறாங்கன்றது வந்து அது லீகல். இன்னொன்று, விருப்பமே இல்லாத ஒரு பெண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது, அதோட ஷாக்கு வேறு மாதிரி ஒரு ஷாக்கு. இது வந்து அதை எல்லாம் தாண்டின ஒரு ஷாக்கு, என்னோடய சர்வைவலே போயிடும். இப்போ இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெருசாக படிப்புலாம் இருக்காது, அவங்களுக்கு படிப்பு இருக்காது, பெரிய தொழில் எதுவும் தெரியாது. யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொல்லி சரி நீயும் வரியா வந்தனா டெய்லி அங்கே ஒன்றும் பெரிய வேலை இல்லை, சும்மா நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹீரோயின் கடையில் நின்று ஏதோ பொருள் வாங்குவாங்க, அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் கடையில் ஒரு 2 பேர் நிற்பாங்க, அந்த ஓரமாக இன்னொருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் தான் அதை வந்து அந்த காலத்தில் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பேர் வேணான்னு சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அட்மாஸ்பியர்னால் என்ன, அது அந்த ஒரு பார்ப்பதற்கு அந்த மார்க்கெட் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக ஒரு 30-40 பேரை கொண்டாந்து அங்கே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க லைஃப்லாம் அவங்களுக்குலாம் என்ன தெரியும், படிப்பு இருக்காது. அதான் சார், இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கே வந்து இந்த மாதிரியான இது அவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பெரிய ஆக்ட்ரஸஸே வந்து எனக்கும் நடந்திருக்குன்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த விதமான பாதுகாப்பும் இல்லைங்கிறது தெரியும். உண்மையாக தான், யாருக்குமே எந்த பாதுகாப்பும் கிடையாது. அதுவும் குறிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரியில் சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது. ஒரு பாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு 2011 கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், வருஷம் சரியாக ஞாபகம் இல்லை. அதை கொண்டு வந்த போது என்னன்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்க, எங்கெல்லாம் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வேலை செய்கிறாங்களோ அங்கே வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு புகார் கொடுப்பதற்கு ஒரு அதிகாரியை நியமிக்கணும், நீங்கள் அந்த கம்பெனிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டிருக்காங்க. இது நல்ல சட்டம் தான், ஆனால் அதில் சில நேரம் என்ன சிக்கலாகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பத்மா சேஷாத்ரின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்கே வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செல்லுக்கு யாரை தலைவராக போட்டிருக்காங்கன்னா ராஜகோபால்னு ஒரு ஆளாக போட்டிருக்காங்க. அந்த ராஜகோபால் யாருன்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணான்னு சொல்லி ஜெயிலுக்கு போனான் பார்த்தீங்களா, அவனையே தூக்கி அந்த செல்லுக்கு ஹெட்டாக போட்டால் அப்போ யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண முடியும். இப்படியும் சில நடைமுறை சிக்கல்கள்லாம் வந்துடுது. அதில் கட்டாயமாக அந்த சட்டப்படி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி விசாரிக்கக்கூடியது பெண்களாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சட்டம் கொண்டு வந்திருக்கலாம், அதையும் விட்டுட்டாங்க. ஆனால் மற்ற நிறுவனங்கள், இப்போ ஒரு ஸ்கூலில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அங்கே இருக்க கரஸ்பாண்டன்ட் வந்து அந்த டீச்சரை டார்ச்சர் பண்ணுறான்னு வைங்களேன், அந்த டீச்சர் அட்லீஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வேறு இடத்துல வேலைக்கு போயிடலாம். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே மேனேஜர் தொல்லை பண்ணுறாருன்னா அந்த இடத்துல ரிசைன் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடலாம். ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அதான் சார், இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியை பார்க்குறப்போ வெளியிலேருந்து பார்க்குறப்போ பயங்கர கலர்ஃபுல்லாக யாராக இருந்தாலும் இது இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியை பார்த்து ஒரு பெங்காலி நடிகை வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு சர்க்கரை ஊற்றப்பட்ட விபச்சார விடுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கியத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இதில் இன்னொரு சிக்கல் இருக்குமா, என்னென்னா ஒரு புறம் இவர்கள் இப்படி உள்ளாக்கப்படுகிறார்கள்ன்றது ஒரு விஷயம், இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட நான் கேட்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டேரக்டர் ஆக போகிறேன் அப்படிம்பாங்க. ஏன்ப்பா அப்படின்னா, இல்லை சார் சீக்கிரமாக காசு எடுத்து சம்பாதிச்சு செட்டில் ஆகணும்ல. அப்போ அவங்களுக்கு சினிமா மேலே பேஷனோ அந்த ஆர்ட் மேலே ஒரு அக்கறையோலாம் இல்லை, அவங்க வந்து காசு சம்பாதிச்சா போதும்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் திரைப்படத்தில் நிறைய இருக்காங்க.
அந்த சினிமாவை அதுக்கு ஒரு கலையாக பார்த்து அதன் மூலமாக மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோடு வரக்கூடியவங்க ரொம்ப ரேர். அதனால தான் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் மாதிரியான டேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. வெற்றிமாறன் மாதிரியோ ரஞ்சித் மாதிரியோ இல்லை நம்ம மாரி செல்வராஜ் மாதிரியோ உள்ள டேரக்டர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த பேஷன் இல்லாமையே எப்படியோ வந்து சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வராங்க. அப்படியெல்லாம் எந்த தொழிலையும் சம்பாதிக்க முடியாது, அதுதான் விஷயம். அப்போ என்ன நினைக்கிறாங்க, வேறு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ணிக்கிட்டால் நம்ம சீக்கிரமாக முன்னேறிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் புரியாத விஷயமே என்னென்னா, அதை சம்மதிச்சாங்கன்னா அதோட அவங்களோட யூஸ் முடிஞ்சு போச்சு. ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுற வரை தான் அது மேலே ஒரு கிரேஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வாங்கணும்னு ஆசைப்படுற வரை தான் அந்த ஃபோன் மேலே ஒரு கிரேஸ் இருக்கும். வாங்கினதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு மூலையை கிடக்கும், பேசும்போது தான் எடுப்பீங்க. புரியுதா? அதே போல் தான் இதில் இன்னொரு சின்ன சிக்கல் என்னென்னா, எதுக்கு இந்த ஃபோன் உதாரணம் சொன்னேன்றது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு சாதாரணமாக யாராவது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவோன்னா, அன்றைக்கி அவர் பார்த்திங்கன்னா இந்த மேட்ரை எவ்வளோ அழகாக சொன்னார் தெரியுமா அப்படின்னு, அந்த ஐயா எப்படி சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். இதே மாற்றி சொல்லும்போது வேறு ஒரு லேடியை பற்றி சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லிச்சு பாரு அப்படிம்போம். என்ன ஆகிடுது, ஐயான்னு சொல்லும்போது சொன்னாருன்னு வருது, அம்மான்னு வரும்போது சொல்லிச்சு பாருன்னு சொல்லிச்சு. அந்த வார்த்தையில் நிறைய விஷயம் இருக்குது. தமிழில் வந்து அந்த அந்த வினைச்சொல்லோட இறுதி அது வந்து மரியாதையை காட்டக்கூடியது மட்டும் இல்லை, திணையை காட்டக்கூடியது. இரு போட்டிங்கன்னா அது உயர்திணை. சொல்லிச்சு அப்படின்னா அக்ரிணை. மாடு வந்துச்சு, மாடு சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்மை அறியாமலேயே இந்த சமூகத்தில் எப்படி ஒரு விஷயம் மனசில் பதிஞ்சிருக்கு, பெண்களை ஒரு சக மனுஷனாக பார்க்கக்கூடிய மனநிலையே இல்லை. பெண்களை வந்து ஆம்பளைங்க மட்டும்தான் உலகம், பெண்கள்லாம் வீட்டில் இருக்கிற பொருளாக ஒரு பொருள் மாதிரி தான் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறதுனால தான் அந்த பேசும்போது அக்ரிணை வினைமுற்றில் நம்ம பேசுகிறோம். சரியா? அப்போ அந்த பேச்சு முறை மாறணும். அதிலேருந்து அடிப்படை சேஞ்ச் வரணும். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த இவர்களுக்கு பார்க்கும் பெண்களை எல்லாம் அவர்கள் ஒரு மனித உயிர்னு தோணலை, அது ஒரு பொருள். இந்த ஃபோன் மாதிரி ஒரு பொருள் மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்த ஃபோன் நல்லா இருக்கே, நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி, இந்த பொண்ணு நல்லா இருக்கே, நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னா அவங்களுக்கு தோன்றதுக்கு முக்கிய காரணம் அதுதான். புரியுதுங்களா? அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு உயிருள்ள ஒரு மனிதனாக பார்க்கல. மனிதன் இன்னுன்னு முடியுதுன்றதுனால அதை பெண்களை குறிக்காதுன்னு அர்த்தம் இல்லைல்ல. ஒரு ஹியூமன் பீயிங்காக அவங்க பார்க்கல, அவங்க பார்க்குறது ஒரு பொருள் மாதிரி பார்க்குறாங்க. அப்போ பொருள் மாதிரி பார்க்கும்போது வெறும் அட்ராக்ஷன் மட்டும்தான் மைண்டுக்கு வருமே தவிர அந்த உணர்ச்சிகளை பற்றி சிந்தனையே வராது. அதுவும் குறிப்பாக பெண்களை திரைப்படங்களில் காட்டுவதே கவர்ச்சிக்காக தான் பெரும்பாலும் காட்டுறாங்க. நடிப்புக்காக காட்டுறதுன்றது வந்து ரொம்ப ரேரான விஷயமாக தான் இருக்குது. இன்னும் உமன் சென்ட்ரிக்கான மூவிஸ் வந்து பெருசாலாம் வரது கிடையாது. அதான் சார், இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா விமன் சென்ட்ரிக் மூவிஸில் விமனை வந்து ஒரு ஒரு லீட் பண்ணுற மாதிரியோ இல்லை எம்பவர்டாக காட்டுறதே வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் பெரும்பான்மையான படங்கள் வருது அப்படின்ற மாதிரி. அதுதான் மலையாள இண்டஸ்ட்ரியில் படத்தில் தான் இப்படி காட்டுறீங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் பெண்களை இப்படி ட்ரீட் பண்ணுறீங்களேங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சுரேஷ் கோபி அவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு, இப்போ பெண்களை வந்து இப்போ சொல்ல வர பெண்களை அவங்கள தான் அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எவிடன்ஸை வச்சுட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மோகன்லால் அவர்கள் மீது நிறைய கேள்விகள் வருது, நிறைய குற்றச்சாட்டுலாம் வருது. அவர் இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறப்போ சொல்லியிருக்காரு, தெரியாத முகங்கள், யாருன்னே தெரியாதவங்கலாம் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருடைய யாருனே தெரியாத ஒரு பொண்ணை தானே நீங்கள் டார்ச்சர் பண்ணீங்க. அந்த தெரியாத முகங்கள் எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாத ஒரு முகமாக இருக்கும்போது தானே நீங்கள் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு பிரபல நடிகையாக இருந்து டார்ச்சர் பண்ணலையே. யாருன்னே தெரியாத ஒரு கூட்டத்தோட நிற்கிற ஒரு பொண்ணை பார்த்து தானே இது நல்லா இருக்குது, அதை கூட்டு வாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி தானே நடந்திருக்கும். இது மோகன்லால்னு நான் சொல்ல, எந்தெந்த நடிகைகள் பண்ணாங்களோ எல்லாருமே அவங்க அப்படி தானே பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிம்பிளாக சொன்னால், இப்போ ஒரு ஹோட்டலில் பார்க்குறோம், அந்த சிக்கன் பீஸ் சூப்பராக இருக்குது, அதை எத்தனை வா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது சாப்பிட்ற பொருள் வாங்கி காசை கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தானே பண்ணியிருக்காங்க. இது வந்து மனிதத்தன்மையற்ற ஒரு செயல். இந்த செயல் வந்து இதே போல் இவர்கள் நடந்து கொள்வதை போலவே இவங்க மனைவிகள்லாம் நடந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மனைவிகள் அது மாதிரி நடந்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த சிந்தனையே வரல. நமக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத நம்பிக்கையும் இதற்கெல்லாம் ஒரு காரணம்.
நம்ம எல்லா மதங்கள்லையும் பாருங்கள் சொல்கிற கதைகளே எப்படி சொல்லி வச்சுருக்காங்க. சொர்க்கத்துக்கு போனால் அழகான பொண்ணு கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போனால் நல்ல சரக்கு கிடைக்கும். அப்போ அதை பண்ணுறான், அந்த சொர்க்கத்தை இங்கேயே அனுபவிக்கிறேன். நான் எனக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இருந்தால் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற பார்வை தானே வருது. இந்த இடத்துல நம்ம குஷ்பு, ராதிகா போன்றவர்களை எல்லாம் ரொம்ப நல்லா பாராட்டணும். ஏன்னா அவங்க வந்து குஷ்பு வந்து ஒரு 3 நாளைக்கே முன்னாடியே ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. 8 வயது முதல் 15 வயது வரை எங்கள் அப்பாவே என்ன அப்யூஸ் பண்ணார் அப்படின்னா அவங்களே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பி ஸ்ட்ராங், நான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லியே நான் உங்களுக்கு ஓப்பனாக நான் வெளியே பேசுகிறேன்னா நீங்கள் யாரும் முகம் தெரியாத ஒரு மனுஷன் தானே, நீங்கள் தாராளமாக அந்த குற்றச்சாட்டுகளை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ராதிகா பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து எனக்கு நடக்கலை உனக்கு நடக்கலைன்னெலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் நடந்திருக்கு, எனக்குமே நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா வரலட்சுமி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வரலட்சுமின்னா யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? சரத்குமாரோட பொண்ணு. அவங்க என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கிய சரத்குமாரின் பொண்ணுன்னு தெரிஞ்சால் கூட என் மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட பேசணுமா மேடம்கிட்ட பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதனால தான் அவங்களுக்கு பட வாய்ப்புகளே வரதில்லை. அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், சொன்னதுனால பட வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கலாம். பெருசாலாம் அவங்க ஒன்றும் படம் நடிக்கலையே, ஒரு 4-5 படம் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட சின்ன சின்ன செகண்ட் ரோல்ஸ் மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுன்றது வந்து அப்போ அவர்களுக்கு பணம் இருக்கா இல்லை ஆள் பலம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவங்க ஒரு பெண்ணுன்னா கண்டிப்பாக அந்த டார்ச்சர் நடக்கும். இப்போ ராதிகாலாம் எடுத்திங்கன்னா எம்ஆர் ராதாவோட பொண்ணுன்ற பேர் இருக்குது அவங்களுக்கு. எப்படி இவருக்கு வரலட்சுமிக்கு வந்து சரத்குமார் பொண்ணுன்ற மாதிரி. ப்ளஸ் ராதிகாலாம் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்தவங்க. அது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. அவங்க லண்டனில் படிச்சுட்டு இங்கே வந்து அவங்க நடித்த மொதல் படத்துலேயே வந்து அந்த கிராமத்து பொண்ணு மாதிரி நடிச்சிருக்கிறாங்கன்னொடனே இங்கே உள்ள கிராமத்து பொண்ணு போல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிருக்கலாம். உண்மையிலே அவங்க வந்து ஃபாரினில் இருந்தவங்க. அப்போ இதை வச்சு பார்த்தோம்னா இன்வேரியபிளாக எல்லாரையுமே இப்படி தான் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, யாரையுமே விட்டு வைக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக என்ன நடந்துரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். மேபி அவர்கள் சிறைக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டால் போக முடியாது, போக மாட்டாங்க. ஏன்னா கோர்ட்டில் போனால் கேஸ் நிற்காது, எவிடன்ஸ் வேணும்பாங்க, கோர்ட்டில் கேஸு நிற்காது. சரி, அப்போ கோர்ட்டில் இது கேஸே நிற்காது, அப்போ இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கலாம். இதை பற்றி பேசினா தானே அப்புறம் என்ன ஏதாவது ஒரு அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிறதுன்னு யோசிக்க முடியும். இதை பேசுகிறதுனால மட்டும் என்ன ஆகிட போகுதுன்னா, பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. அதன் மூலமாகவாது அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்குதான்னு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த பெண்களை வந்து இப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, புரியுதுங்களா? அப்போ இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது கேரளாவில் கொண்டு வந்தது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் பண்ணணும். அதான் சார், இப்போ கேரளாவில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து WWCங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு இப்படி பெண்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ சமந்தா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அதையும் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இது இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இது கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் லட்சுமி கிருஷ்ணா சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சுத்த பொய், அதெல்லாம் சுத்தமான பொய். லட்சுமி கிருஷ்ணா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் பெயர்லாம் சொல்லி இவங்கெல்லாம் சொல்லலாம், நான் இந்த மாதிரி யாரையுமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ குறிப்பிட்ட பெயர்களை சொல்லி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி தமிழ்ல வந்து மலையாள இதை கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் கம்மி. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மலையாள இண்டஸ்ட்ரி சின்னது, தமிழ் இண்டஸ்ட்ரியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் பெருசு, சரிங்களா? இங்கே தான் இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். மலையாளத்தை விட இங்கே தமிழ்லையும் தெலுங்குலையும் ஹிந்திலையும் தான். எப்படி சொல்கிறீங்க சார் இந்த மாதிரி? ஏன்னா சைஸ், இண்டஸ்ட்ரியோட சைஸ் பெருசாகும்போது அதோட குவாண்டமும் ஜாஸ்தியாக தான் இருக்கும், கம்மியாலாம் இருக்காது. இண்டஸ்ட்ரி சைஸ் கம்மியாக இருந்தால் வேணால் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். இது எண்ணிக்கையே பிரச்சனை கிடையாது. ஒரு பெண்ணுக்கு நடந்தாலும் அது தப்பு தானே. அது எத்தனை பேருக்கு நடந்ததுன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. நடந்திருந்தால் தப்பு தானே. ஒரே ஒருத்தருக்கு தானே நடந்திருக்கு, இதை போட்டு பெருசு பண்ணணுமா அப்படின்லாம் கேட்க முடியுமா? ஒரே ஒரு ஆக்சிடென்ட் தானே, ரோட்டில் போய் விழுந்து சாவுங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் விஷால் அவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, யார் மேலே வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்குது. இது என்னென்னா தப்பிச்சுக்கிறது, முதல்ல சொல்லிட்டோம்னா இந்த என்ன சொல்லுவாங்க, ஸ்கூலில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யார் முதல்ல குசு விட்டானோ அவன் தான் ஃபஸ்ட்டு யார் அவுட் அதுன்னு கேட்பான் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம். அதுபோல் முதல்ல வந்து கமெண்ட் அடிச்சிடுறது.
விஷால் மேலெல்லாம் கண்டிப்பாக பல குற்றச்சாட்டுகள் இருக்கும். விஷால் பேசின உடனே நீங்கள் அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டாங்கன்னா செருப்பால் அடிங்க அப்படின்னு முதல்ல ஒரு பேட்டி கொடுத்தாரு. உடனே ஸ்ரீரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை என்ன பண்ணாங்க, உடனே சொல்லிட்டாங்க, என் வீட்டில் 42 பேர் இருக்குது செருப்பு, எந்த மாடல் வேணும்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வரேன், இல்லை நீயே வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறதுனாலும் சரி, இல்லை நீ இருக்கிற இடத்துல வந்து நானே வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்வீட் பதிலுக்கு போட்டு அது பரபரப்பாயிடுச்சு. உடனே தான் இவர் அடுத்த இது இப்படி இருந்தால் யார் மேலே வேணால் குற்றம் சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் யார் மேலே வேணாலும் குற்றம் சொல்லலான்றது வேணால் உண்மை, அது நம்ம மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் இவர்கள்லாம் அவ்வளோ சத்தியவான்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதாவதுமா ஒருத்தனுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சி அவன் நல்லவனாக இருந்தால் தான் அவன் நல்லவன். அந்த ஆப்ஷனே இல்லாதவன் நான் பற்றியா எவ்வளோ நல்லவன் சொல்கிறதுலாம் வந்து சும்மா போங்காட்டம் தான். அப்போ இவர்களுக்கு பூராமே சுற்றி இருக்கிற எல்லாரும் இப்படி தான் இருக்கிறான்றப்ப இந்த ஆப்ஷன் இவர்களுக்கும் அவைலபிள் அப்படின்னு தெரியும் போது கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க, செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் வச்சு பார்த்தோம்னா அவ்வளோ ஒன்றும் முதிர்ச்சியான பேச்செல்லாம் கிடையாது யார்ட்டையும். அந்த பேச்சில் ஒரு முதிர்ச்சி இருந்தால் கூட சரி கொஞ்சம் பார்க்க புத்திசாலி மாதிரி இருக்கான்ப்பா செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் பேசுகிற பேச்சிலே தெரியுது இவங்களை பூரா அறவே கேடுன்னு. அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. சார், இப்போது நீங்கள் வரலட்சுமி அவர்கள், ராதிகா அவர்கள் எல்லாம் சொன்னீங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு பின்னணி இருந்தே இவங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சுன்னு. அப்போது இவங்க இந்த மாதிரி சினிமாவில் வந்து ஒரு முன்னணி நடிகையாவோ முன்னணியான ஒரு பிளேஸ் அவங்களுக்குன்னு தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் இங்கே வரணுமா? அப்படி கட்டாயம் இருக்குதா? எல்லாருமே அப்படி தான் வரணும்? இல்லை, அந்த மாதிரி சொல்லலைம்மா. நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு சரியாக புரிபடலை. ராதிகாவை நீங்கள் இன்றைக்கி இருக்க ராதிகாவை பார்க்குறீங்க. 18 வயசு 19 வயசு 20 வயசில் இருந்த ராதிகாவுக்கு இவ்வளோ மென்டல் மெச்சூரிட்டி இருந்திருக்க வாய்ப்பு உண்டா? இருந்திருக்காது. சரியா? இது வந்து அதிகார பிரயோகம். நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது என்னென்னா, திஸ் இஸ் நாட் அபவுட் செக்ஸ், திஸ் இஸ் அபவுட் பவர். சரியா? அப்போ பவர் ஒருத்தன் காட்டும்போது என்ன பண்ணுறதுனே தெரியாதுல்ல. ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுக்கு எல்லாருமே வந்து அப்படி தான் வந்துருப்பாங்களா சார்? எல்லாம் ஆல்மோஸ்ட் 99.9% அப்படி தான் வந்திருப்பாங்க. ஓகே. பாக்யராஜோட பொண்ணு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் என்ன பாக்யராஜ் என்ன பண்ணார், உன் ஆசைக்காக நானே படம் எடுக்கிறேன், வேறு யார்கிட்டையும் போய் படம்லாம் நீ நடிக்க வேண்டாம் வான்னு அவரே ஒரு படம் எடுத்துகிட்டு, அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த படம். அதோட அந்த படத்தில் ஒரு படத்தில் அந்த பொண்ணு நடித்ததோடு சரி, அதுக்கப்புறம் நடிக்கலை. ஸோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற, அதாவது திருடனுக்கு தானே தெரியும் என்னெல்லாம் தப்புன்னு. அதுபோல் தானே விஷயம். பாக்யராஜ் வந்து அப்போ என்ன பண்ணியிருக்கணும், என் பொண்ணு நடிக்கணும்னு ஆசைப்பட போய் நடிமான்னு சொல்லியிருக்கணும், அவ்வளோதானே. அதை விட்டுட்டு நானே படம் எடுக்கிறேன் அதுலேயே நடின்னு சொன்னால் அவருக்கு குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. வேறு இடத்துல வேறு எங்கேயா போனால் நம்ம பொண்ணுக்கும் அந்த டார்ச்சர் வரும் அப்படின்ற பயம் இருந்திருக்கு. அப்போ அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம், சினிமா இண்டஸ்ட்ரியே ஃபுல்லாக அப்படி தான் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கமலஹாசனோட 2 பொண்ணுங்க தான் நடிக்க வந்திருக்கிறாங்க, ரஜினியோட பொண்ணெல்லாம் நடிக்க வரலையே. ஏன்? அவங்களாம் நான் டைரக்ஷன் போகிறேன், அந்த பக்கம் போகிறேன், இந்த பக்கம் போகிறேன்னு போயிடுறாங்க. அப்போ இங்கே வந்து யாரோட பொண்ணு அப்படின்றதெல்லாம் விஷயமே கிடையாது. யாராக இருந்தாலும் இந்த டார்ச்சர் நடக்க தான் செய்யுது. அதான் அவங்களுக்கு என்னென்னா ஒரு பர்சனல் கிராட்டிஃபிகேஷன் மாதிரி. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இது ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல்ப்பா அப்படின்னு. நான் போன வருஷம் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் அங்கே போய் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதே நமக்கு ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதை போல் இவங்க நினைக்கிறாங்க. நான் சொன்னேனே, இவர் வந்து கூட சக மனுஷியாக பார்க்காம ஒரு பொருள் மாதிரி பார்க்குறாங்க. அப்போ பொருள் மாதிரி பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா, திரைப்படத்தில் கவர்ச்சியாக காட்டுறதும் இன்னொரு காரணம். நீ என்னடா இதெல்லாம் இப்போ பெரிய விஷயம்னு சொல்கிறேன், நான் அதை கூட படுத்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு பெரிய கிராட்டிஃபிகேஷனாக நினைக்கிறாங்க, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி பார்க்குறாங்க. அதுதான் சொன்னோம், மோகன்லால் வந்து இத்தனை பெண்களோடு நான் படுத்தேன்னு பார்ட்டியெல்லாம் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது. அப்போ முதல் விஷயம், இவர்கள் பார்வையில் மாற்றம் வரணும். இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னா அதுக்கு சில வேலைகள் செய்யணும் அரசாங்கம். அதுக்கு சில வழிகளும் இருக்குது, கட்டுப்படுத்த வழி இருக்குதுன்னு சொன்னீங்களே, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனுஷ் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வரும். எருமைக்கு கூட ப்ளூ காசு இருக்குது, எனக்காக யோசிக்க உயிராக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த திரையுலகத்திலே பார்த்தீங்கன்னா, மிருகங்களை வச்சு படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அதுக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அனிமல் வெல்ஃபேர் போர்டு மாதிரி ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டுக்கு நீங்கள் எழுதி உங்கள் கதையில் எந்தெந்த சீன்லலாம் மிருகம் வருது அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு அவங்களுக்கு அனுப்பணும். அனுப்பி அந்த லிஸ்ட்டில் என்றைக்கெல்லாம் ஷூட்டிங் பண்ணுறாங்களோ அந்த டைமில் அங்கேருந்து ஒரு ஆள் வருவார் வந்து பார்க்குறதுக்கு. அவருக்கு போக்குவரத்து செலவு, அன்றைக்கி சாப்பாடு செலவு எல்லாமே அந்த கம்பெனி தான் பார்த்துக்கும். அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்ச உடனே அவர் ஒரு சர்டிஃபிகேட் தருவார். ஆமாம், இன்றைக்கி நடந்த ஷூட்டிங்கில் மிருகங்கள் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டு தருவார். இது மாதிரி எத்தனை நாள் ஷூட்டிங் நடத்தினாலும் அத்தனை நாளுக்கும் லெட்டர் வச்சுருக்கணும் கையில். இந்த லெட்டரோடு போனீங்கன்னா தான்
சென்சார் போர்டில் படத்தையே உள்ளே எடுத்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. இல்லைனா சென்சார் போர்டில் சப்மிட் பண்ணவே முடியாது படத்தை. சரிங்களா? அப்போ அது மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்னா, இது மாதிரி ஒரு போர்டு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி, படம் முடிஞ்ச உடனே எல்லா பெண்கள் கூட ஆண்களையும் சேர்த்தே கூப்பிடுங்க. படத்தில் நடித்த எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரகசிய டெபோசிஷன் வாங்குங்க. அந்த டெபோசிஷனில் யாராவது ஒருத்தர் வந்து ஆமாம் என்னை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணார் இவர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் படம் சென்சார் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒளிஞ்சிரும். ஒளியறது மட்டும் இல்லை, தயாரிப்பாளரே ஆளாக வந்து நிற்பார். எப்பா யாராச்சும் எவனாச்சும் எதாவது பண்ணீங்க தொலைச்சி விடுவேன், ஏம்மா யாராச்சும் எதாவது பண்ணான்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், உடனே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா 50 கோடி படத்தை போட்டுட்டு படம் சென்சாருக்கும் போகாது, படம் ரிலீஸும் பண்ண முடியாதுன்னா என்ன வழி அவருக்கு தானே. ஸோ அப்படி ஒரு ப்ரெஷரை கொடுத்தா தான் இது மாறும், இல்லைனா மாறாது. இது சாத்தியமா சார்? இது கண்டிப்பாக மிருகங்களுக்கே சாத்தியம்ன்றப்ப இப்போ மனிதர்களுக்கு சாத்தியம் இல்லையா? மிருகங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கே ஒரு மெத்தடை உருவாக்க முடியும். இவங்க ஃபேக் அலிகேஷன் அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா அதெல்லாம் எப்போவுமே இவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்னென்னா, இதெல்லாம் ஃபேக்காக ஒரு இது கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஃபேக்காக கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு அதாவது விக்டிம் பிளேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டிமை குற்றவாளி ஆகிறது, பாதிக்கப்பட்டவரையே குற்றவாளி ஆக்கிறது. அப்படி ஆகும்போது யாருமே வந்து பாதிக்கப்பட்டான்னு வெளியே வந்து சொல்கிறதில்ல. ஸோ இது மாதிரி ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இது மாறுவதற்கு வழியே இல்லை. ஓகே சார், ஹேமா கமிட்டி அறிக்கையை குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.